ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 2-3 நாள் எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா அடைக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். பருப்பு அடை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு முடித்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை அடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அடையில் அப்படியே முட்டையை ஊற்றி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மல் அடை ஊற்றி, அடைக்கு வந்து அவியல் வந்து நல்ல காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அடைக்கு வந்து சக்கரை வச்சு, அதாவது ஜீனி வச்சு சாப்பிட்றது பழக்கம் தான். அதனால் வந்து சட்னியோ அவியலோ எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரையிலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படியே வாக்கிங் போயிட்டு மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கிறக்காகவே வாங்குறதே இல்லை. சரி இந்த தடவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மாம்பழம், பப்பாளி பழம், வல்லாரைக்கீரை இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அந்தந்த பேஸ்கெட்டில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் மட்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2.5 கிலோ 3 கிலோன்னு இந்த மாதிரி பல்காக வாங்கிடுவேன். அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சம் கூடவே வாங்கிடுவேன். சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் 1 கிலோ தான் வாங்குறது. மல்லித்தலை, புதினா, அதுக்கப்புறம் காளான் வாங்கியிருந்தேன். மாம்பழம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா அது 1 கிலோ வாங்கியிருந்தேன். சேனக்கிழங்கு, சௌச்சௌ, முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு, புடலங்காய், பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா, வல்லாரைக்கீரை, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கவர் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த புதினா, மல்லித்தலை இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கெட்டு போயிடும். அதாவது அந்த அழுகி சீக்கிரம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்தோடனே இந்த கீரை, மல்லித்தலை, கருவேப்பிலை இது எல்லாமே தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அது வந்து ஒரு பெரிய வேலை இருந்தாலும் வேறு வழி இல்லை. உடனே எடுத்து வச்சா தான் எடுத்து க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம மாட்டில் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்னு சொன்னால் அது வதங்கியும் போயிடும், பாதி இது கெட்டும் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புதினா வந்து ரைஸ் ஏதாவது செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அதை வந்து ஒரு கட்டு வாங்கிடுவேன். இந்த புதினா வந்து 10 ரூபா, மல்லித்தலை வந்து ஒரு கட்டு 10 ரூபா. நான் 2 கட்டு 20 ரூபாய்ன்னு வாங்கியிருந்தேன். மல்லித்தலை எப்போவுமே நான் கூடவே வாங்கிடுவேன். எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து நான் சேர்த்துக்குவேன். அதனால் மல்லித்தலை கொஞ்சம் கூட வாங்கிட்டேன். இந்த பேஸ்கெட்டில் தான், அதாவது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டா சமைக்கும் போது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுனால அதில் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். காய்கறி வாங்கிட்டு அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். போன வாரம் ஃபிஷ் வாங்கலை, சரி இந்த வாரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முரல்னு சொல்லுவாங்க, உருட்டு முரல் அப்படின்னு வந்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதில் சின்ன மீனும் இருக்கும், மூக்கு வந்து நீளமாக இருக்கும். அது வந்து மூக்கு மீனுன்னு வந்து சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சைஸ் பெருசு, இது கொஞ்சம் முள் கம்மியாக இருக்குங்காட்டி நாங்கள் இதுதான் வந்து அதிகமாக வந்து வாங்குறது. இல்லைன்னா வெள்ளை மீன் வந்து வாங்குவோம். அப்படியும் இல்லை அப்படின்னா கிழங்கா மீன் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை கிழங்கா, அது வந்து வாங்குவோம். மற்றபடி வேறு மீன்லாம் வந்து இங்கே பெருசாக வந்து எனக்கு தெரியாது. அதனால் இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக எப்போவுமே வாங்குறது. வாங்கிட்டு வந்தோடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கையோட குழம்பு வச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து நார்மலாக எப்பவும் போல் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அரைச்சி வச்செல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்கலை. ஏன்னா ஒரு டைம் அப்படி வச்சேன்னா ஒரு டைம் இப்படி வைப்பேன். அது மாதிரி வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. குழம்பு வச்சு முடிச்சுட்டு அப்படியே பெசறதுக்கும் தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் மண்டை, வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்புல போட்டுருவேன். கொஞ்சம் துண்டு துண்டாக உள்ளதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு நான் வந்து பெசரி வச்சுருவேன். அது பசங்க கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழம்புல எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். என் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி வந்து குழம்பு மீன் சாப்பிடுவாங்க. பசங்க வந்து வறுவல் மீன் தான் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்கனால கொஞ்சம் கூடவே வறுத்துருவேன். ஏன்னா வறுக்கும் போதே கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க, ரைஸுக்கு அப்புறமா தனியாக சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் கூடவே இதில் வந்து வறுத்துடுறது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, சோம்புத்தூள், அதுக்கப்புறம் பூண்டு இடித்து போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பெசரிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மேகமாக வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நாளாகவே பார்த்திங்கன்னா வெயில் இல்லாமல் ஊம வெயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெயிலாக தான் இருந்தது. மழையும் வராமல் வெயிலும் போடாமல் செம்மையாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக வந்து தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. சரி மழை தூரட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பெசரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பசங்களுக்கு வறுத்து கொடுத்துடலான்னு சொல்லி அதுதான் வந்து வறுக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்படியே மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன், அதுவும் வந்து ஓடி முடிச்சிருச்சு. சரி மீனை இங்கே அடுப்பில் வச்சுட்டு மிஷினில் வந்து இருந்த துணியை காய போடலான்னு போனால் வெயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிருச்சு.
கொஞ்சம் மழை பெஞ்ச அந்த ஈரமே சுத்தமாக இல்லை. அது எல்லாமே காஞ்சு நல்லா தரையே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த டயத்தில் துணியை காய போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து காய போட்டுட்ருந்தேன். ஏன்னா வெயில் போடுறதுலே தெரியுது அடுத்து வந்து நல்லா மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி. சரி அதுக்குள்ளே துணியை காய போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை தான் காய போட்டிருந்தேன். லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பயங்கரமாக இருட்டிக்கிட்டு மண் வாசனையோடு இருந்தது. சரின்னு வெளியில் வந்து பார்த்தா செம்ம மழை கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருச்சு. நல்ல வேளை கொஞ்சம் இருண்டுட்டு வரும்போதே காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. யார் ஊர்லெலாம் மழை பெய்யுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அன்றைக்கி பேஞ்ச மழை தான். அதுக்கப்புறம் சுத்தமாக ஒரு துளி மழை கூட கிடையாது. சரியான வெயில் கொளுத்தி எடுக்குது. உள்ளே இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. மழை பெஞ்சதுக்கான எந்த அறிகுறியுமே அதுக்கப்புறம் சுத்தமாகவே இல்லை. பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் மழை எந்த அளவு கொட்டுதுன்னு. ஒரு 20 நிமிஷம் தான் பெஞ்சிருக்கும். ரொம்ப அதிகமான மழையெல்லாம் கிடையாது. 20 நிமிஷம் பெஞ்சாலும் நல்லா குளுன்னு இருந்தது. அன்றைக்கி கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. இது வந்து இன்னொரு நாளைக்கு எடுத்தது. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டதுனால ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மைதா மாவு இருந்தது. சரி அதை வச்சு பிஸ்கட் வந்து செஞ்சிடலாம், மைதா பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு, ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு எப்பவும் போல் சப்பாத்தி மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கலாம், கொஞ்சம் கனமாக. இதை வந்து 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே தேய்க்க முடியாதுங்கிறதுனால 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஆனால் என் பசங்க மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்டை விட காரம் தான் கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலே நான் ஸ்வீட் ரெசிபி வந்து பெரும்பாலும் செய்கிறதில்ல. சரி கொஞ்சம் மாவு இருந்தது, மைதா மாவு, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவான்ட்டு அதை செய்யலான்னு தான் அதை எடுத்து வந்து செஞ்சேன். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக வந்து தேய்ச்சிட்டு இதை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தினாலே தெரியும். அதை சின்ன ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டைமண்ட்னாலும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை வந்து பாப்பா வந்து தேய்ச்சி தரேன்னா சரின்ட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து இங்கே பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து டக்குன்னு வந்து பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே போடாமல் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டீங்கன்னா நல்லா ஒன்றா வேகாது. அதனால் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாப்பா வந்து எனக்கு சைடில் வந்து அவள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் இங்கே வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் குட்டியாக நல்லா பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. அதை வந்து பொரித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து இங்கே சைடில் வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாப்பா கட் பண்ணுறத பார்த்துட்டு என் பையனை நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தா. சரி அவ்வளோதான்டா இனிமேல் இல்லை அவ்வளோன்னு சொல்லிட்டு பாப்பாவே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா. அவள் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாமே கொஞ்சம் பொரிச்சிட்டேன். அடுத்த ஷிஃப்ட்டும் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஈவினிங் டைமத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். அதாவது ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் அதிகமான ஸ்வீட்டெலாம் இருக்காது. மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது வந்து கடையில் விற்கிது. நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஈவினிங் டயத்தில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இட்லி பொடி வந்து ஒரு நாள் அரைச்சேன். சரி அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நான் இட்லி பொடி வீட்டில் ரெகுலராக இப்போலாம் அரைச்சி வைக்கிறது இல்லை. ஏன்னா என் பையன் இருந்தால் மட்டும்தான் நான் இட்லி பொடி வந்து அரைச்சி வைப்பேன். அவன் தான் அடிக்கடி வந்து பொடி கேட்பான். அவன் இல்லாத டயத்தில் அரைச்சோம்னாக்கா அது ரொம்ப கெட்டு போயிடும். ஏன்னா நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வச்சு சாப்பிட்றதுனால அதை அரைக்கிறது கிடையாது. பாப்பா வந்து ரொம்ப வச்சுக்க மாட்டான், நாங்களுமே ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஆனால் என் பையன் வந்து இருந்தானா அடிக்கடி பொடி கேட்பான். அப்படிங்கிறனால சரி இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு வீட்டில் தானே இருப்பான், அவனுக்காக பொடி அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மிளகா, அதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் 20-25 மிளகா கிட்ட எடுத்திருப்பேன். 1 கப்பு அளவுக்கு, அதாவது சின்ன கப்பில் 1 கப்பு அளவுக்கு
கடலைப்பருப்பு, 2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு கொள்ளு, எள்ளு இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தோல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்துக்கு பதிலாக. என்கிட்ட அது இல்லைனால நான் இதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். மிளகாயை வந்து நல்லா கருகிராமல் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 2 பல்லு பூண்டு கூட நச்சு போட்டு அதையும் வறுத்து நீங்கள் சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து அந்த தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான், நீங்கள் அதை போட்டு வறுத்துக்கலாம். என்கிட்டையும் கட்டி பெருங்காயம் தான், ஆல்ரெடி நான் வந்து அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதையே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும், சூட்டோடு நீங்கள் அரைச்சிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து இந்த மிளகாயை இட்லி பொடியை வந்து நம்ம அரைக்கணும். மிளகாயை கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த இந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சிட வேண்டியதான். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது. கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் கூடவே கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி அன்றைக்கி இருக்கிறத மட்டும் போட்டு நான் வந்து செஞ்சுட்டேன். இதே உங்கள்கிட்ட கருவேப்பிலை நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து குறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப பவுடராக இல்லாமல். இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு இட்லி வச்சாலும் சட்னியோட கூடுதலாக வந்து எக்ஸ்ட்ரா வேணால் பொடியை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை சட்னி ஏதாவது இல்லை, அரைக்கலை, உடம்பு டயர்டாக இருக்குது, இட்லியை மட்டும் ஊற்றிட்டு இந்த பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.